இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை நாம் தியானித்து வருகிறோம். ரட்சிப்பு, அடுத்ததாக ஆண்டவர் கொடுத்த பாவ மன்னிப்பு, இன்னும் கூட சரீர சுகம், அதை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாகி நம்மை மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். ஆம், சாபம் நம் மனிதர்கள் விரும்பாத ஒன்று சாபம். ஆனாலும் அநேகருடைய வாழ்க்கையிலே சாபம் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள் சாபத்தினாலே பிடிக்கப்பட்டு கிடக்கிறதை நாம பார்க்கிறோம். வறுமை, தரித்திரம், இன்னும் பல்வேறு விதமான தொடர்ந்து பரம்பரையாக வரக்கூடிய வியாதிகள், இன்னும் பல போராட்டங்களிலே சாபத்திலே சிக்கி தவிக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். ஆம், இந்த நியாய பிரமாணத்தை மீறுகிறதுனால சாபம் வருகிறது என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம பார்க்கிறோம். இன்னும் கூட சிலர் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது, காரணம் இல்லாமல் சாபம் இடுகிறதை நாம பார்க்கிறோம். நம் நீதிமொழிகளிலே நாம பார்க்கிறோம், அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலவும் அது என்ன செய்யுமாம், சாபம் நம்மை விட்டு போகுவிடும். எந்த காரணம் இல்லாமல் இட்ட சாபம், ஒருவேளை காரணம் இல்லாமல் யாரும் நமக்கு சாபம் இட்டால் நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அது பறந்து போகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனால் நாம் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிற பொழுது நமக்கு சாபம் வருகிறது. மனிதர்களுக்கு விரோதமாக பல்வேறு நம்ம தீமைகளை செய்கிற பொழுது நமக்கு அது சாபமாகிறது. ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிற பொழுது சாபம் வருகிறது. பல்வேறு சூழ்நிலைகளிலே நாம் சாபத்திற்கு உள்ளாகிறோம். பாவம் அதிகப்படும் போது, பாவம் பூரணமாகும் போது, பாவம் பெருகும் போது அது சாபமாய் மாறிவிடுகிறதை நாம பார்க்கிறோம். ஆம், அப்படிப்பட்ட சாபத்தில் இருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலே நாம பார்க்கிறோம், நிறைய பேர் என்ன செய்வாங்க, அந்த ஆதியாகமத்திலே நம்ம பார்க்கிறோம் 27ஆம் அதிகாரத்திலே அந்த யாக்கோபு சொல்கிறதை பார்க்கிறோம், நான் அவரிடத்துல எத்தனாய் காணப்பட்டு அவர் எனக்கு சாபம் போட்டுருவாருன்னு சொல்லி ஈசாக்கு தகப்பன் தன்னை சபிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம், இப்படி பல குடும்பங்களிலே சாபம், பல சாபங்களை நாம பார்க்கிறோம். தனக்கு தானே சபித்துக் கொள்ளுகிறவர்கள், தன்னைத்தானே தனக்குத்தானே சாபத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிற மக்கள், பல்வேறு மக்களை நாம பார்க்கிறோம். எல்லா சாபத்தையும் நீங்களாக்கி மீட்பதற்காகத்தான் ஆண்டவர் சிலுவையிலே சாபமானார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்பதற்காக. உபாகமம் 27ஆம் அதிகாரம் பின்பகுதியிலே யாரெல்லாம் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 11 காரியங்களை செய்த மனிதர்களை குறித்து சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வசனத்திலே நியாய பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். ஒரு 11 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி செய்தவன் சபிக்கப்பட்டவன், இவன் சபிக்கப்பட்டவன். இறுதியாக இந்த நியாய பிரமாண வார்த்தைகளின்படி செய்யாதவன் எல்லாரும் யார்தான், சபிக்கப்பட்டவர்கள் தான். இப்படிப்பட்ட சாபத்திற்கு நாம் நீங்களாக்குவதற்காக கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், அந்த ரோமர்கள் காலத்துல ஒரு மனிதனை சிலுவையில் அறைந்து கொண்டால் அவன் சாபம் பிடித்தவன், அவன் பாவம் செய்தவன், அவன் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த மரணம். கிறிஸ்து நமக்காக அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் சாபமானார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில சாபம் இருக்கலாம், குடும்பங்கள்ல இருக்கலாம், எந்தவித சாபமாக இருந்தாலும் அந்த சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போம். எனக்காக சாபமானீரே ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக நீர் சாபமானீரே ஆண்டவரே, எங்கள் சாபத்தை நீர் ஆசீர்வாதமாக மாற பண்ணும் என்று சொல்லி நம்ம கேட்போம். ஆமா, அந்த பிள்ளையாமுக்கு ஆண்டவர் செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் அந்த சாபத்தை ஆண்டவர் என்ன செய்தார், ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அவன் வாயை திறந்தான், சபிக்கணும்னு பிள்ளையாம் வாயை திறந்தான், ஆனா ஆண்டவர் அவன் வாயில சாபத்தை கொடுக்கல. அந்த சாபத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல என்ன சாபம் இருக்குது, நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சாபமோ எங்க குடும்பத்துல இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சாபத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவதற்காக அவர் தன்னையே சாபமாக்கினார். கல்வாரி சிலுவையிலே தன்னையே சாபமாக்கினார். எப்படி அந்த வெண்கல சர்ப்பம் அந்த மோசே காலத்திலே
இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டவர்கள் நோக்கி பார்த்த பொழுது, வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த பொழுது பிழைத்து கொண்டார்கள். நமக்காக சிலுவை மரத்திலே தூக்கப்பட்ட இயேசுவை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது நாம் சாபத்தில் இருந்து பிழைத்து கொள்ளுவோம். ஆண்டவர் அந்த சாபத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். நாம் இன்னும் காலத்தை தாமதம் பண்ணாதபடி ஆண்டவருடைய சிலுவை அடிவாரத்திலே வருவோம். எனக்காக நீர் சாபமானீரே ஆண்டவரே, எனக்காக நீர் பாவமானீரே ஆண்டவரே, எனக்காக நீர் பலியானீரே, என் பாவத்தை மன்னியும், என் சாபத்தை நீர் மாற்றும் என்று சொல்லி கேட்கிற பொழுது நிச்சயமாக இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாம் சாபமாய் வாழ்வதற்காக அல்ல, நாம் சந்தோஷமாய் வாழ்வதற்காக, மகிழ்ச்சியாய் வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் சாபமானார். நாம் இன்னும் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அண்டை வருவோம். அந்த சிலுவை மரத்தை நோக்கி பார்ப்போம். ஆம், ஆண்டவர் நமக்காக சாபமானார். நாம் சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், பாவம் இல்லாத வாழ்க்கை வாழணும், நாம் சந்தோஷமாய் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நம் நிமித்தம் அவர் மரித்து சாபமானார். காலை வேளையிலே ஆண்டவருடைய சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமப்பா, உம்முடைய சிலுவையிலே நீர் எங்களுக்காக சாபமானீர் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற சாபங்களை நீர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுங்க ஆண்டவரே. என்ன சாபமாக இருந்தாலும் ஆண்டவரே, தலையெழுத்தை நீர் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. சிலுவையிலே ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே தழும்புகளால் ஆண்டவரே அந்த முள் கிரீடம் சூட்டப்பட்ட, அந்த முள்முடி சூட்டப்பட்ட அந்த கிரீடத்தில் இருந்து வடிகிற, அந்த தலையிலிருந்து வடிகிற இரத்தத்தால் ஒவ்வொருவருடைய சாபத்தையும் ஆண்டவர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இனி ஒரு சாபமும் இராது என்று சொன்ன வசனத்தின்படி கேட்கிற எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சாபமே இல்லாத ஆண்டவரே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை